ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 9 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்த்துட்ருக்கோம், கணித மஞ்சரி. ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 சாப்டர் 2 எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், சிபிஎஸ்சி கிளாஸ் 9 மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம வந்து சாப்டர் 3 ஸ்டார்ட் பண்ணலாம், த வேர்ல்ட் ஆஃப் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் 3.2 த ரெவல்யூஷன் ஆஃப் ஷுன்யா வென் நத்திங் பிகேம் சம்திங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெவல்யூஷன் அப்படின்றது டிரான்ஸ்ஃபர்மேஷன், சேஞ்ச் ஆகிறது. ஓகேவா? ஷுன்யான்றது ஜீரோ, நம்ம இப்போது ஜீரோன்னு சொல்கிறோம். அப்போ வந்து ஜீரோ அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது இல்லையா? ஸோ ஷுன்யா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நத்திங் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஜீரோ மீன்ஸ் நத்திங்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நத்திங் வந்து எப்படி சம்திங் ஆச்சு அப்படின்றதான் இப்போ இந்த கான்செப்டில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேராகிராஃப்க்கு சிம்பிளாக ஒரு மீனிங் பார்த்துடலாம். இதில் வந்து மில்லினியா அப்படின்ற ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. மில்லினியா அப்படின்றது லாங் டைம், பிஃபோர் லாங் டைம் பார்த்தீங்கன்னா பீப்புளோட கவுண்டிங் சிஸ்டம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1 2 3 இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம இப்போ தான் ஜீரோலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ வந்து அவங்களோட கவுண்டிங் சிஸ்டம் வந்து 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போது வந்து ஒரு 5 ஆப்பிள்ஸ் கொடுக்குறாங்க, 5 ஆப்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா 5 ஆப்பிள்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்றாங்கன்னா நம்ம இப்போ வந்து 0 ஆப்பிள்ஸ் தான் இருக்குது ரிமைனிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, நத்திங் இல்லைனா நன் அப்படின்ற மாதிரி அவங்க எழுதிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஜீரோன்ற ஒரு கான்செப்டே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து ஏஷியன் பீப்புளெலாம் என்ன பண்ணாங்கன்னா சின்ன சின்ன ஸ்மால் சிம்பிள்ஸ், மார்க்ஸ், ஸ்மால் மார்க்ஸ்லாம் வந்து அந்த பிளாங்க் ஸ்பாட்டை வந்து ஷோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை வந்து ஜஸ்ட்டு அந்த இதுக்கு மட்டும் தான் ஷோ பண்ணாங்களே தவிர அதை வந்து மேத்க்குள்ளே அவங்க கொண்டு வரல. மேத்தமெட்டிக்ஸ்குள்ளே அவங்க அந்த ஜீரோ, அந்த நத்திங் அப்படின்றது எதுவுமே அவங்க வந்து யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா லாங் எகோ பார்த்திங்கன்னா, அதாவது 628 CEயில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மகுப்தா வராரு. ஸோ பிரம்மகுப்தா தான் என்ன பண்ணுறாரு, நத்திங்கை வந்து ரியல் நம்பராக மாற்றணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணார். ஓகேவா? ஸோ சேஞ்சிங் மேத் ஃபார் எவர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் இதை பற்றி நிறையா வந்து திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. நத்திங் அப்படின்ற கான்செப்ட் பற்றி நிறையா வந்து திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஓல்டு புக்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா சுன்யதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா எம்டினஸ் அப்படின்னு அர்த்தம், ஒன்றுமே இல்லாதது அப்படின்னு அர்த்தம். இது வந்து நமக்கு யோகா மெடிடேஷன்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு பீப்புள் வந்து எதுக்கு நம்ம யோகா மெடிடேஷன்லாம் பண்ணுவோம், நமக்கு நம்ம மைண்ட் வந்து காம் ஆகிறதுக்கு தான் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து சுன்யா அப்படின்றது வந்து ஜீரோ அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ இந்த மெடிடேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இட் மீன் கிளியரிங் ஆல் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, நம்ம மைண்ட்லேருந்து நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு குவைட் ஸ்டேஜை வந்து ரீச் பண்ணுறதுக்கு தான் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுலேருந்து தான் ஜீரோ அப்படின்ற கான்செப்டை கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பதஞ்சலி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த யோகாவில் வந்து பண்ணுறோம் இல்லையா, நம்மளோட மைண்ட் வந்து எம்டி ஆகிறதுக்கு, குவைட் ஆகிறதுக்கு, காம் ஆகிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், யோகா பண்ணுறோம். ஸோ அதுதான் நம்மளோட ஃபுல் பாடியும் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு எம்டி மைண்ட் நமக்கு இருக்கிறப்போ தான் நம்மளோட பாடி, நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ பீப்புளுக்கு வந்து அதனால் இது எல்லாமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. யோகா மெடிடேஷன் இதெல்லாம் அவங்களுக்கு பண்ணுறதுனால, அந்த ஒரு காம்னஸ் அடைகிறதுனால அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிது. அதனால அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, இந்த ஐடியா ஆஃப் நத்திங்கை வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ தட் அந்த எம்டினஸ் அப்படின்றத ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அக்செப்ட் பண்ணதுனால அதுக்கப்புறமா என்ன தான் நம்ம மேத்தமெட்டிக்ஸில் யூஸ் பண்ணலனாலும் அவங்க வந்து சில கான்செப்ட்ஸ்லலாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எதுலலாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஆர்கிடெக்சரில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, அதாவது பில்டிங் பிளான்ஸ் பண்ணுறப்ப, ரைட்டிங்கில் அதாவது லிட்ரேச்சரில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு லிங்குவிஸ்டிக்ஸ்னால் லாங்குவேஜஸில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் ஃபைனலி மேத்தமெட்டிக்ஸில் கூட யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் நமக்கு வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னா அதுக்கு சம் ரூல்ஸ் தேவைப்படும். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட்டு நமக்கு வந்து என்னது, ஒரு எம்டி, ஒரு ஜீரோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியும், ஒரு எம்டினஸ் தான் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்குடைய ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், மேத் ரூல்ஸ் இருந்தால் தான் அதை நம்ம வந்து கரெக்டான இடத்துல யூஸ் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவை வந்து எப்படி எழுத ஆரம்பித்தாங்க, பேப்பரில் எப்படி எழுத ஆரம்பித்தாங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டாட் போடுவாங்க, அவ்வளோதான்.
ஸோ இதை தான் வந்து நமக்கு என்ன சொல்கிறோன்னா பாக்ஷலி மனுஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு ஒரு டாட் போடுறது, ஒரு போல்டு டாட் வந்து போடுவாங்க. ஸோ இந்த டாட் பேர் தான் என்ன சொன்னாங்கன்னா பிந்து அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பிந்துவை தான் நம்ம ஜீரோவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சிம்பிள் மாதிரி. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் மார்க் மாதிரி. ஸோ அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் வரணும். வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஜீரோவாக வந்து அது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். கரெக்டாக ஒரு ஃபுல் ஆப்ரேஷனல் நம்பராக மாறும். ஸோ அது வந்து அதுக்கப்புறம் பிரம்மகுப்தா தான் அதை வந்து மேட் பண்ணார். ஓகேவா? பிரம்மகுப்தா தான் என்ன பண்ணார், அதுக்குன்னு சம் செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மகுப்தா வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணார், எந்த மாதிரி ரூல் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சப்ராக்ஷனில் தான் கொண்டு வந்தார். அதாவது சேம் நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். ஏன்ற ஒரு நம்பர் சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போது ஏ மைனஸ் ஏன வரும், 0 வரும். ஸோ அவரோட மெயின் புக்கில் ஃபஸ்ட்டு வந்து அவர் இதை தான் கொண்டு வந்தார். வென் யூ டேக் அ நம்பர் அவே ஃப்ரம் இட் செல்ஃப் அப்படின்ற மாதிரி. அப்படி பண்ணோன்னா நமக்கு 0 கிடைக்கும். சேம் நம்பர் இது பண்ணுறப்ப நமக்கு 0 கிடைக்கும். ஸோ இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ரூலாக இருந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சம் பேசிக் அர்த்தமெட்டிக் ரூல்ஸ்லாம் கொண்டு வந்தார். ஓகேவா? அதில் வந்து ஃபஸ்ட்டு அடிஷன் வந்து கொண்டு வந்தார். அடிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு நம்பர் இருக்குது, ஒரு நம்பரோட நம்ம 0 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதே நம்பர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தார். இது ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் என்ன கொண்டு வந்தார்னா, ஒரு நம்பர் இருக்குது, அதில் 0 சப்ராக்ட் பண்ணோன்னாலும் நமக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தார். அர்த்தமெட்டிக்ன்றப்போ அடிஷன், சப்ராக்ஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் என்ன சொன்னார், இப்போ ஒரு நம்பர் இருக்குது, அதோட 0 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0 தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகேவா? அதே மாதிரி அவர் 0வோட ஸ்டாப் பண்ணாமல் அதுக்கும் மேலேயும் அவர் போயிட்டே இருந்தார். பியாண்ட் 0 பிரம்மகுப்தா வந்து நிறையா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேர்த்து தான். அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகிறப்ப நமக்கு என்ன ஆகுது, நெகட்டிவ் நம்பர்ஸும் வரும். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு என்ன வருது, இன்டீஜர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. கரெக்டாக? ஓகே. ஸோ இதை இப்போ வந்து குயிக்காக நம்ம ரீட் பண்ணிடலாம். ஃபார் millennia the number line started at 1. If you had 5 apples and gave all 5 away, you did not have a number to represent your state. You simply had a void. Voidனா என்னது, emptiness, ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். A lack of apples. So civilizations like the Babylonians and Mayans used placeholders, symbols to indicate an empty column in a number. But they did not treat nothing as a number. நம்பராக அவங்க ட்ரீட் பண்ணல, ஜஸ்ட்டு சிம்பிள்ஸ் அந்த மாதிரி தான், இல்லை எம்டி ஸ்பேஸ் அந்த மாதிரி தான் அவங்க மென்ஷன் பண்ணாங்க. தட் யூ குட் ஆட், சப்ராக்ட் அண்ட் மல்டிப்ளை. ஸோ இட் வாஸ் இன் த ஒர்க் ஆஃப் பிரம்மகுப்தா 628 CE that the void was formally transformed into a number. voidனா என்னது, எம்டி. ஸோ அந்த எம்டி வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, சேஞ்ச் ஆகுது, ஒரு நம்பராக சேஞ்ச் ஆகுது. எப்போ, 628 CEயில் பிரம்மகுப்தாவால் சேஞ்ச் ஆகுது, which truly transformed mathematics. This monumental leap was in turn inspired by Indian philosophical traditions. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரம் philosophy to mathematics. ஸோ the concept of shunyata. ஸோ இந்த உபானிஷத்ஸ் அண்ட் இந்த vast Buddhist literature starting well before the 7th century BCE, the concept of shunyata, emptiness or nothingness, அதுதான் was a profound state that was the goal of yoga and meditationல இந்த ஸ்டேஜை வந்து அவங்க ரீச் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ த வேர்ட் சுன்யா மீன்ஸ் ஜீரோ அண்ட் த வேர்ட் சுன்யாத்தா மீன்ஸ் ஜீரோனஸ். அதை வந்து ரீச் பண்ணுவாங்க அந்த மெடிடேஷனில். was used extensively in these works to describe the state that one is trying to reach during meditation, that of emptying one's mind of all where it is fluctuations of the mind to achieve the state of perfect stillness. அதாவது யோகா மெடிடேஷனாக நம்ம எதுக்கு பண்ணுவோம், ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஒரு நிலையாக நம்ம திங்க் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? அண்ட் ட்ராங்குலிட்டி. Patanjali in the Yoga Sutras around the 3rd century BCE also describes how sunyata can help lead to control over one's mind, body and senses. ஸோ பதஞ்சலி அதே தான் சொல்கிறாரு. நம்ம அந்த ஒரு எம்டினஸை ரீச் பண்ணதுக்கப்புறம் அதுதான் நம்மளோட ஹோல் பாடியும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பிகாஸ் இந்தியன் திங்கர்ஸ் ரிவர்ட் திஸ் ஸ்டேட் ஆஃப் எம்டினஸ், they possessed the conceptual framework necessary to welcome nothingness as a concept in philosophy. So this concept of zeroness then found its way into many fields such as architecture, literature, linguistics and eventually made its way
into mathematics in the works of Aryabhatta and finally Brahmagupta. Thus, philosophical concept of emptiness crystallized into the mathematical zero. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா த பக்ஷாலி மேனுஸ்கிரிப்ட், அதுதான் நம்ம என்ன சொன்னோம், அந்த டாட் வச்சோம் இல்லையா, ஸோ அதுதான். அண்ட் பிரம்மகுப்தாஸ் ரூல்ஸ். So in the Hindu number system that we use today, the physical transition from a blank space to a symbol can be seen in the Bhakshali manuscript. Dated to the early century CE, it features a bold dot. Nalla bold-ஆ வைப்பாங்க ஜீரோக்கு. ஓகேவா? bold dot that is called bindu used to represent zero. However, a symbol is just a mark on a page until it has rules. அதுக்கு ரூல்ஸ் வர வரைக்கும் ஒரு பேஜில் வந்து அது ஜஸ்ட் ஒரு மார்க்காக தான் இருந்தது. Then the transformation of zero into a fully operational number occurred in the work of Brahmagupta. அதுக்கப்புறமா அது பிரம்மகுப்தா ரூல்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அது என்னாச்சு, அந்த ஜீரோன்றது ஒரு ஃபுல்லி ஆப்ரேஷனல் நம்பராக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. இன் ஹிஸ் செமினல் ஒர்க் பிரம்மாஸ்புட்டா சித்தாந்தா 628 CE, he explicitly defines zero as the result of subtracting number from itself. So a minus a is equal to 0. Brahmagupta then laid down the fundamental laws of arithmetic with Sunya. ஸோ என்ன ரூல்ஸ், அர்த்தமெட்டிக் ரூல்ஸ் பண்ணாருன்றதை உங்களுக்கு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. பிரம்மகுப்தாஸ் ரூல்ஸ் ஃபார் ஜீரோ. when zero is added to a number, the number remains unchanged. when zero is subtracted from a number, the number remains unchanged. that is also a minus 0 a தான். when any number is multiplied by 0, the result is 0. that is a into 0 is equal to 0. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.